ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு வெள்ளைக்கார கடவுளுங்க, ஃபாரின் காட், இங்கிலீஷ் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். ஐயோ, நீங்க வந்து முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்கிலீஷே கிடையாது. அவர் வந்து அராமிக், அவர் பேசிய மொழி அராமிக். அவர் பிறந்தது வந்து பெத்லஹேம்ல, மிடில் ஈஸ்ட்ல, அதாவது வந்து இப்போ இஸ்ரேல் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல தான் பிறக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்டுக்கு தான் மக்களுக்கு தான் அவர் வந்து இன்னும் க்ளோசர் தேன் அமெரிக்காவை விட இங்கதான் வந்து அவர் நெருக்கமாக மனிதர் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடலாம். இன்னொன்று வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு பொய்யான விஷயம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரிஸ்லயே வந்துட்டு சென்ட் தாமஸ் வந்து இங்க அந்த அப்போஸ்டல் வந்துட்டு இங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஸோ அது அப்போ வந்து இங்கிலாண்டுன்னு ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். அப்போ வந்து இங்கிலாந்து ஒரு கண்ட்ரியே கிடையாது. நீங்க வந்து இங்கிலாந்துல இருந்து பிரிட்டிஷர்ஸ்லாம் இங்க வந்து தான் வந்து நம்மளை வந்து கிறிஸ்டியானிட்டி பரப்பிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு பொய். ஃபர்ஸ்ட் செஞ்சுரிஸ்லயே கேரளாக்கு வந்துட்டு இவர் வராரு, யாரு, சென்ட் தாமஸ் வந்து வராரு. வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங்ஸ்லாம் வந்து ப்ரீச் பண்றாரு. அண்ட் வந்து அவர் வந்து இறந்தது வந்து தமிழ்நாட்டில் அவரை வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவரோட கல்லறை வந்து இன்னும் சாந்தோம் சர்ச்சில் வந்து இருக்கு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வெள்ளைக்கார கடவுள் இல்லை ஃபாரின் காட் அப்படின்னு சொன்னாங்க, இல்லை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தான் நம்மள மேலே திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.